ஸோ நீங்க இப்போ ஜெர்மனிக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டா மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லப் போறேன். ஸோ, ஆம் நான் ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ அக்டோபர் 2025ல ஜெர்மனிக்கு மாஸ்டர்ஸ் பண்றதுக்காக வந்தேன். ஸோ என்னோட சேனல்ல நான் எந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் ஃப்ரம் இந்தியா டூ ஜெர்மனி வர்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன். ப்ளஸ் இங்க ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத பத்திலாம் நான் டாக்குமெண்ட் பண்ண போறேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டா வரப்போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ, தென் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ யா, கெட்டிங் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் அப்ளை பண்ணணும் விச் இஸ் ஏபிஎஸ். இத பத்தி நீங்க கன்ஃபார்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலன்னா, ஆம் அ எப்படி இந்த ஐபிஎஸ் அப்ளை பண்ணி வாங்கணுன்றதுக்கான நெறைய வீடியோஸ் YouTubeல இருக்கு. அத சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன் தி எண்ட் நீங்க ஒரு ஐடியா இருக்கும். இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது அப்படின்ற மாரி யோசிக்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஎஸ் நீங்க அப்ளை பண்ணணும். அது நீங்க வந்து இந்த ஏபிஎஸ் ரொம்ப ஏர்லியாவே அப்ளை பண்ணி வச்சுக்கணும். நீங்க இப்போ லைக் நான் வந்து 1 இயர் முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் அது நெறைய பேர் சொல்றாங்க லைக் 4 டூ 5 மந்த்ஸ்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி. பட் ஸோ ஐ வுட் சே நீங்க அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே நீங்க இப்ப ஜெர்மனிக்கு வரப்போறீங்க. கன்ஃபார்மா நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது, ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப அஹெடாவே நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நீங்க ஏதாவது ஒரு ஐஎல்ஸ் ஆர் டோஃபெல் இந்த மாரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சுக்கணும். பிகாஸ் இங்க ஜெர்மன் யூனிவர்சிட்டீஸ்ல எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தி 90% ஆஃப் தி யூனிவர்சிட்டீஸ்ல வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ ஐஎல்ஸ் ஆர் டோஃபெல் இதுல வந்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும். நான் வந்து ஐஎல்ஸ் தான் எழுதினேன். அதில யூனிவர்சிட்டீஸ் எல்லாருமே வந்து ஒரு 6.5 டூ 7 அந்த ரேஞ்சுக்குள்ள அதுக்கு அபவ்வா இருக்கணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அம் மினிமம் ரேஞ்ச் வந்து 6.5 டூ 7க்குள்ள வச்சுக்க பாருங்க. யாஹ்! அடுத்து வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நீங்க இப்ப ஜெர்மனிக்கு வரப்போறீங்க அப்படின்னா, ஜெர்மன் கத்துக்காம யாருமே வராதீங்க. பிகாஸ் இங்க நீங்க வந்துட்ட அப்புறம் லைக் உங்களால ஒரு பார்ட் டைம் ஜாப் எது அப்ளை பண்ணணும்னாலுமே ஒரு ஜெர்மன் வந்து ஒரு மெயின் கிரைட்டீரியாவா வச்சிருப்பாங்க. அதனால இப்ப நீங்க ஜெர்மனில படிக்க வாரீங்க அப்படின்னு நினைச்சீங்கனாலே, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடியது வந்து எல்லாத்துக்குமே முன்னாடி ஜெர்மன் கத்துக்கணும். நான் வந்து ஜெர்மன் B1 வரைக்கும் படிச்சேன். கோதே இன்ஸ்டிடியூட் அஃபிஷியல் கோதே இன்ஸ்டிடியூட்ல தான் படிச்சேன். லைக் ம் ஒரு லெவலுக்கு வந்து அரவுண்ட் 30,000 அந்த மாரி சார்ஜ் பண்றாங்க. ஸோ அத பத்தி உங்களுக்கு தெரியணும்னா, கோதே சென்னை லைக் அ நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ, அந்த ஏரியாவ போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதோட டைம் டீட்டெயில்ஸ் அண்ட் த மணி எல்லாமே அதில காமிக்கும். அத வச்சு நீங்க புக் பண்ணி படிச்சுக்கலாம். அத தவிர்த்து நெறைய இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஐ அம் நாட் ஷூர் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு. பிகாஸ் நீங்க கோதேல படிச்சீங்கன்னா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன். நான் கோதேல படிச்சதுனால என்னால எக்ஸாம்ஸ் எல்லாமே ஈஸியா கிளியர் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் அவங்க அதுக்கு தகுந்த மாரி தான் நம்மள ட்ரெயினே பண்ணுவாங்க. ஸோ ஜெர்மன் படிக்கிறோம் ஜெர்மனிக்கு வரப்போறீங்க அப்படின்னா, கோதே இஸ் த ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். ஐ டோன்ட் நோ அபவுட் த பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் பத்தி எனக்கு கரெக்ட்டா தெரியல. யாஹ்! அடுத்து ஜெர்மன் வந்து எந்த லெவல் வரைக்கும் கத்துக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு B1 இல்லாட்டி டைம் இந்தியால இருந்துச்சு அப்படின்னா, கஷ்டப்பட்டாவது B2 முடிச்சிருங்க. எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். A2 வரைக்கும் ஓகே. B1ம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. B2 அத விட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்க இந்தியால இருக்கும்போது உங்களுக்கு டைம் இருந்தது. ஒரு 7 டூ 8 மந்த்ஸ் டைம் இருந்தது. அப்படின்னு லைக் B1 முடிச்சுட்டு 7 டூ 8 மந்த்ஸ் டைம் இருந்தது அப்படின்னா, B2 கன்ஃபார்ம் முடிச்சுட்டு வந்துருங்க. இங்க நீங்க வந்துட்ட அப்புறம் லைக் ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லாமே. எல்லார்ட்டயுமே பேசுறது, பழகுறது, லைக் இங்க இருக்க ஜெர்மன்ஸ்ட்டயே பேசுறதும் கூட எல்லாமே ஈஸியா இருக்கும். அத விட ப்ளஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும். ஆ. அடுத்து இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டீங்க. ஏபிஎஸ், ஐஎல்ஸ் இதெல்லாம் சைட் பை சைட் ஜெர்மனும் நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஏபிஎஸும், ஐஎல்ஸும் முடிச்சுட்ட அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது வந்து யூனிவர்சிட்டிய ஷார்ட் லிஸ்ட் பண்றது. ஸோ அதுக்கு வந்து DAAD.de அப்படின்ற வெப்சைட்ல நீங்க போய் அ அதுதான் வந்து ஜெர்மனில இருக்க அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் யூனிவர்சிட்டீஸ். அதுல நீங்க போயிட்டு உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி லைக் எந்த கைண்ட் ஆஃப் ஃபீல்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அத எடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு எக்ஸெல்ல போட்டு வச்சுக்கணும். வித் த டெட்லைன்ஸ் இன் இட். அது எல்லாத்தையும் போட்டுட்டு, அடுத்த ஸ்டெப் என்னன்னா, சில யூனிவர்சிட்டீஸ்ல வந்து விபிடி அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் கேட்பாங்க. PH இன்கோல்ஸ்டட் ஹாக்ஷுலேல மீன் யூனிவர்சிட்டியில அவங்க வந்து விபிடி அப்படின்னு பிரிலிமினரி டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ட
இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, ஏப்ரல் 1 அம் அந்த யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்டின்னா, அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அந்த விபிடிய நீங்க வாங்கி வச்சுக்கணும். விச் மீன்ஸ் நீங்க வந்து பிப்ரவரி, மார்ச் அந்த டைம்லயே நீங்க அத வாங்கி வச்சுக்கணும். அப்பதான் உங்களால ஏப்ரல்ல அப்ளையே பண்ண முடியும். ஸோ இந்த மாரி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போதே, நீங்க போட்டிருக்கிற எக்ஸெல்ல சைட் பை சைட் அப்டியே போட்டு வச்சுக்கணும். யாஹ்! அடுத்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் யூனிவர்சிட்டீஸோட அ அப்ளிகேஷன் டைம் ஸ்டார்ட் ஆன அப்புறம், அவங்க கேட்குற லைக் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்ளை பண்ணி, நீங்க யூனிவர்சிட்டீஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ட் டூ எண்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நீங்க யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர் வந்துட்ட அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், அப்படின்றத பத்தி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் அட்டாச் பண்றேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் ஆஃபர் லெட்டர் வந்துட்ட அப்புறமா இருந்து நடுவுல என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும், விசா ப்ராசஸ்ல என்னென்ன பண்ணணும், டில் நீங்க ஃப்ளைட் புக் பண்ற ஜர்னி வரைக்கும் நான் எல்லாத்தையுமே அந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. ஸோ யாஹ்! இதுதான் வந்து ஓவரால் வியூ ஆஃப் எப்படி நீங்க ஜெர்மனிக்கு மாஸ்டர்ஸ் பண்ண வரணும், என்னென்னலாம் ப்ராசஸ் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு. தேங்க் யூ. பாய்.